வணக்கம். இன்றைய செய்திகள். முன்பு கிராமத்தில் ஒருவர்தான் மது குடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தற்போது கிராமத்தில் ஒருவர் மட்டுமே மது குடிக்காமல் உள்ளார் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். அந்த அளவுக்கு குடிப்பழக்கம் தமிழக கலாச்சாரத்தில் புரையோடி போய் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழகத்தில் 324 ஜாதிகள் உள்ளன. இவர்கள் எல்லோருக்கும் மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு தர வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டு டிசம்பர் 12ஆம் தேதி பாமக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது. ஓட்டுக்கு காசு வாங்குவது இல்லை என்று பெண்கள் உறுதியாக இருந்தால் நல்லாட்சி அமையும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். தவிக தலைவர் நடிகர் விஜய் முதலில் களத்திற்கு வந்து பணிகள் செய்ய வேண்டும். செய்தியாளர்களை கூட சந்திக்காத கட்சி பற்றி பேச வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடு ஆந்திராவுக்கு சென்றதை தான் கவலையுடன் பார்ப்பதாகவும், தமிழகத்திற்கு முதலீடு வராததற்கு உரியவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றும், தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுப்பதால் மட்டுமே அவர்களின் தேவை பூர்த்தியாகிவிடாது, அவர்களது தேவையை அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், வாக்காளர் திருத்த பட்டியல் பணியில் தேர்தல் கமிஷன் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும், கடந்த 2011 மதுரை மத்திய தொகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெற்றது. அதனால் நான் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட கட்சியினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். எனினும் எங்கு போட்டி என்று இப்போதே கூற முடியாது என்றும், SIRக்கு எதிராக தவிக போராட்டம் நடத்துவது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. தவிக தலைவர் விஜய் முதலில் களத்திற்கு வர வேண்டும், பணிகளை செய்ய வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார். வன்னியர்களுக்கு 15% உள் இடஒதுக்கீடு கோரி பாமக சார்பில் டிசம்பர் 17ஆம் தேதி அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் வளர்ப்பு நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்துவதற்கான 2வது சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 2860 வளர்ப்பு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி சிப் பொருத்தி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் ஜனவரி மாதத்திற்குள் 270 புதிய மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிந்தட்டிக் போதைப் பொருட்களை கண்டறிய போலீசாருக்கு கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் போதைப் பொருள் தடுப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 150க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை டிசம்பர் 15ஆம் தேதி முதல் இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சபரிமலை மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று மாலை சரண கோஷங்கள் முழங்க திறக்கப்பட்டது. கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பூஜை சபரிமலையில் ஒரு மண்டல காலமாகும். இதற்காக நேற்று மாலை 5 மணிக்கு மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்த போது பக்தர்கள் சரண கோஷம் எழுப்பினர். ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளிடையே ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் தேவை என்று முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் கூறியுள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவம், கடற்படை, விமானப்படை மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்பட்டன. நம் மேற்கு எல்லைக்கு தளவாடங்களை அனுப்ப வேண்டியிருந்தது. அதை விமானப்படை செய்தது. கடற்படையும் எல்லை தாண்டிய தாக்குதலில் பங்கு வகித்தது. எதிர்காலத்தில் இந்த ஒருங்கிணைப்பு இன்னும் விரைவானதாக மாற்ற எல்லைகளில் ஒருங்கிணைப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி உயிரிழந்த டாக்டர் உமர் மற்றும் கைதான டாக்டர்கள் முசாமில் கனே, ஷாஹின் உள்ளிட்டோருக்கு பாகிஸ்தானில் இயங்கும் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பு ஹவாலா நெட்வொர்க் மூலம் 20 லட்சம் ரூபாய் அனுப்பியது தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.